48வது கேள்விக்கு வருவோம். ஒரு காவல் திரவியத்தினாலான நீளம் எல்லை கொண்ட ஒரு குழாயினூடாக நீர் ஒரு சீரான வீதத்தில் பாய்கின்றது. உருவில் காணப்படுகின்ற 100 பாகை செல்சியஸில் பேணப்படும் ஒரு பெரிய வெப்ப தேக்கத்திலிருந்து குழாயில் உள்ள நீருக்கு வெப்பத்தை இடமாற்றுவதற்காக தேக்கத்திற்கும் குழாய்க்கும் இடையே காவலிட்டனவும் சர்வசமனானவையும் சீரானவையும் ஒன்றிலிருந்து சம தூரத்தில் இருப்பனவுமான பல உலோக கோள்கள் தொடுக்கப்பட்டுள்ளன. பலது என்று சொல்லி சொல்லார், நிறைய உலோக கோள்கள் இருக்காம் பார்ப்போம். நீரின் நுழைவழி வெப்பநிலை அறை வெப்பநிலைக்கு சமமெனின் பின்வரும் வரைவுகளில் எது உறுதியான வீதத்தில் குழாயின் நீளம் வழியே கோள்களில் உள்ள வெப்ப பாய்ச்சல் வீதம் ஆறினதும் நீரின் வெப்பநிலை டீட்டாவினது மாறலை மிகச் சிறந்த விதத்தில் வகை குறிப்பது? உறுதியான வீதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, இருக்கட்டும். நம்ம உறுதிநிலை அடைஞ்சதுக்கு பிறகு கேட்டிருக்காரு. கேள்வியை முதலாவது விளங்கணும். நமக்கு இது 100 பாகை செல்சியஸ்ல இருக்காரு, இவர் 100 பாகை செல்சியஸ்ல இருக்காரு. இன்னைக்கு மாறாம இருக்கு, இது மாறல். 100 பாகை செல்சியஸ்ல இவர வெப்பநிலை ஒரு மாறலி பெருமானமாக இருக்காரு. இதுகளெல்லாம் உலோக கோள்கள். இன்னைக்கு எல்லாமே உலோக கோள்கள் நம்ம நிறைய தொடுத்திருக்கோம். நம்ம போதுமான அளவுக்கு நிறைய எடுத்திருக்கோம். சிலது பல உலோக கோள்களை நாம் என்ன செஞ்சிருக்கோம், இப்படி வச்சிருக்கோம். நடுவில் இந்த ஏரியாவெல்லாம் சிவத்ததாக நான் காட்டிருக்கேன். எல்லாமே என்ன செய்து காவலிடப்பட்டிருக்கு, கீழுக்கும் காவலிடப்பட்டிருக்கு. ஸோ காவலிடப்பட்டதுல நோக்கம் உங்களுக்கு தெரியும், அச்சு வழி பாய்ச்சல். அச்சு வழி பாய்ச்சல் அதாவது உறுதிநிலை அடையணுங்கிறதுக்காக அச்சு வலிச்சு பாய்ச்சல் மட்டும்தான் என்ன செய்து நடக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்ப இங்க நடக்கிறது அச்சு வழி பாய்ச்சல். உங்களுக்கு தெரியும் அச்சு வழி பாய்ச்சல், ஆரை வழி பாய்ச்சல் என்று 2 தியரி நீங்க தியரிகள்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அச்சு வழி பாய்ச்சல்ல தான் வெப்பம் பாயுதுங்கிறதுக்காக வளர்ச்சி நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, காவலிட்டு இருக்காருன்னு எழுத்து. அச்சு வழி பாய்ச்சல்ல தான் வெப்பம் பாயுதுங்கிறதுக்காக. இப்ப நமக்கு இங்கிருந்து வெப்பம் பாய போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த குழாயில இங்கிருந்து எக்ஸ் திசை வழியே என்ன ஆகிறது, எக்ஸ் திசை தானே வலப்பக்கமாக எக்ஸ் திசை வழியே நமக்கு கேட்டுக்கிறது வெப்பநிலையின் மாறல். எக்ஸ் திசை வழியே வெப்பநிலையின் மாறல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அறை வெப்பநிலையில இருக்கி அப்படின்னு அவர் சொல்றார். எக்ஸ் திசை வழியே வெப்பநிலையின் மாறல் ஸ்டார்டிங்ல அறை வெப்பநிலையில இருக்கி அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நமக்கு மிக தெளிவாக நமக்கு தெரியும், இங்கிருந்து வெப்பம் பாயக்குள்ள அதாவது இங்கிருந்து திரவம் பாயக்குள்ள நீர் பாயக்குள்ள இது 100 பாகை செல்சியஸ்ல மாறாம இருக்கிறதால இதுல இருந்து இதுக்கு என்ன செய்யும், வெப்பம் கடத்தப்படும். அப்ப வெப்பம் கடத்தப்படுவதாக இருந்தால் கண்டினியூஸாக என்ன செய்ய போது, உங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கணும்னு அர்த்தம். இங்கிருந்து இங்க வரங்களும் வெப்பநிலை என்ன செய்யணும், கண்டினியூஸாக அதிகரிக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லை. என்றால் நமக்கு இங்கிருந்து போகக்குள்ள நம்ம அறை வெப்பநிலை இங்கக்குள்ள அறை வெப்பநிலை நான் உதாரணத்துக்கு ஒரு 30 பாகை செல்சியஸ் அப்படின்னு எடுத்தோம்னால் இவர் 100 பாகை செல்சியஸ்ல இருக்காரு. ஸோ 30 பாகை செல்சியஸ் இவடத்துல இருக்காரு, 100 பாகை செல்சியஸ் இவடத்துல இருக்காரு என்றால் இவர் 100. ஆனா இவர் என்னது 30 பாகை செல்சியஸ் என்றால் வெப்பநிலை படித்திறன் ஒன்று உங்களுக்கு என்ன செய்து கட்டாயம் நிலவுது. அதாவது வெப்பநிலை வேறுபாடு ஒன்று இருக்கு உங்களுக்கு. ஆகவே நம்ம இந்த வெப்ப கடத்தாறு அல்லது வெப்ப பாய்ச்சல் வீதத்துக்கான சமன்பாடு படிச்சிருப்பீங்க. Q = அல்லது H சமன் KA டெல்டா தீட்டாவின் கீழ் என்னது D ஆக இருக்கப்போகுது. ஸோ இங்க எல்லாமே சர்வசமனான கோள்கள், எல்லார குறுக்கோட்டு பரப்பெல்லாம் சமன், எல்லார நீளங்களும் சமன், அதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா டெல்டா தீட்டா வெப்பநிலை வித்தியாசம் ஒன்று இருக்கிறதால வெப்ப பாய்ச்சல் ஒன்று கட்டாயம் என்ன செய்யும் நடக்கும். ஆகவே இந்த பாயிர நீர் வெப்பத்தை பெற்றுக்கொள்ளும். இங்கிருந்து இங்க வரக்குள்ள என்ன செய்யும், வெப்பநிலை கூடியிருக்கணும். இங்கிருந்து இங்க வரக்குள்ள வெப்பநிலை என்ன செய்யணும், கூடியிருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 40 பாகை செல்சியஸா மாறி இருக்கணும். ஆனால் இங்க எவ்வளவு, 100 தான். இங்க 100 தான், இங்க 40 மாறி இருக்கணும். அல்லது 45 45 இருக்கு. இன்னைக்கு லேசிக்காக ஒரு 45 பாகை செல்சியஸாக மாறி இருக்கணும்னு எடுக்கும். இப்ப நம்ம இங்கிருந்து இங்க வரக்குள்ள சமனான தூரங்கள்ல தான் நம்ம சேர்த்திருக்கோம். இதுக்கிடையில 100 இவர் 30ங்கிறதால நமக்கு என்ன செய்ய போகுது, வெப்ப பாய்ச்சல் வீதம் வெப்பநிலை வித்தியாசம் கூடுதலாக இருக்குதாக இருந்தால் வெப்ப பாய்ச்சல் வீதமும் என்ன செய்ய போகுது, கூடுதலாக இருக்கு. வெப்பநிலை வித்தியாசம் பெரிசாக இருக்கிறதாக இருந்தால் வெப்ப பாய்ச்சல் வீதமும் பெரிசாக இருக்கணும்.
அப்ப நமக்கு இதுக்குள்ளால ஒரு செகண்டுக்கு உதாரணத்துக்கு 50 ஜூல் 50 வாட் எடுக்கணும். ஒரு செகண்டுக்கு 50 ஜூல் வருவதாக இருந்தால் இதுக்குள்ளால நமக்கு வந்து வெப்பநிலை வித்தியாசம் குறை. இவர் 100 - 30, இவர் 100 - 45. ஸோ வெப்பநிலை வித்தியாசம் குறையுங்கிறதால இவர் 50 வாட் ஒரு செகண்டுக்கு 50 ஜூல் வருவதாக இருந்தால் இது ஒரு செகண்டுக்கு என்ன செய்ய போது 40 ஜூல் தான் வரப்போறாரு அல்லது 40 வாட். ஆகவே நமக்கு இங்கிருந்து கண்டினியூஸாக போகும்போது நம்ம என்ன செய்யணும், போகும்போது வெப்பநிலை வேறுபாடு என்ன செய்யணும், குறைவடைஞ்சிக்கணும். ஆனால் வெப்பநிலை என்ன செய்யணும், கூடிக்கொண்டேதான் போகணும். ஆகவே வெப்பநிலை கூடிக்கொண்டே போகணும். நிறைய கோள்கள் வரக்குள்ள நமக்கு 100 பாகை செல்சியஸ் வரங்களும் வரலாம். அப்ப நிரம்பல் நிலைமை அடையதாக இருந்தால் நிறைய கோள்கள் இப்படியே வெப்பநிலை கூடிக்கே போய்க்கின்ற செல்லிச்சென்றால் நம்ம 100 பாகை செல்சியஸ் ஒருபோதும் தாண்ட இயலாது. ஏன்னா இவரே 100 பாகை செல்சியஸ் இருக்கின்றால் 100 பாகை செல்சியஸுக்கு மேல வெப்பநிலை என்ன செய்ய முடியாது, கூட முடியாது. ஆகவே வெப்பநிலை அதிகரிக்கும்ங்கிறது உண்மை, சீராக அதிகரிக்கவும் முடியாது. ஏன், 100 பாகை செல்சியஸ் அடைஞ்சால் அங்கே மாறக்கூடாதுங்கிறதால நமக்கு இது ஒரு வளையாகத்தான் வரணும், வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஸோ இதை கருதன் மூலமாக நீங்க சில விடைகளை நீங்க என்ன செய்யலாம், இல்லாதாக்கலாம். ஸோ வெப்பநிலை அதிகரிக்கணும்ங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அதுல எல்லா ஆன்சர்லையும் வெப்பநிலை கிராஃபை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருப்பாரு. அதுல முதலாவது ஆன்சர் வர முடியாது, என்னால் நேர்விகித சமனாக அதிகரிக்க முடியாது. அதே போல மூணாவது ஆன்சரும் பெற முடியாது, நேர்விகித சமனாக அதிகரிக்க முடியாது. ஆகவே 2, 4, 5 இடையில தான் நமக்கு போட்டியாக இருக்கணும். 2, 4, 5 இடையில போட்டியாக இருக்கணும். ஸோ நாம இன்னும் ஒரு விஷயத்தை நாம் இங்க கவனிக்க வேண்டியது என்னென்னால், நம்ம இங்க இருந்து கண்டினியூஸா போகக்குள்ள இவர் 30 பாகை செல்சியஸ், இவர் ஒரு 45. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து 40 ஜூலை தான் வழங்க போறாரு ஒரு செகண்டுக்கு, இவர் வந்து ஒரு 35 ஜூலை தான் வழங்க போறாரு. அப்ப நமக்கு கண்டினியூஸா போகக்குள்ள இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதால இவர் 30, 45 செல்சியஸ்னால் 15 பாகை செல்சியஸ் கூடுது. இவர் இஞ்சால ஒரு 55 பாகை செல்சியஸ், இவர் வந்து ஒரு 63 பாகை செல்சியஸ். இப்படியோ நமக்கு என்ன செய்ய போகுது, வெப்பநிலை கூடிக்கொண்டு போகுது. வெப்பநிலை கூடினாலும் இந்த முனைகள் இருக்கிறது, வெப்பநிலை கூடினாலும் நமக்கு இங்க இருக்கிறது எல்லாமே வந்து 100 பாகை செல்சியஸ் தான். இந்த முனைகள் எல்லாம் வந்து 100 பாகை செல்சியஸ்ல இருக்காது. கீழுக்கு இருக்கிற வெப்பநிலை கூடிக்கிட்டே போறதால வெப்பநிலை வித்தியாசம் நமக்கு என்ன செய்ய போகுது, குறைஞ்சு கொண்டே போகுது. ஆகவே H∗T இந்த மாறாம போற அந்த வெப்ப சக்திவம் இல்லையா, வெப்ப பாய்ச்சல் வீதம் இதுல 50 வாட்டாக இருந்தால் 40 வாட்டாக இருக்கணும், 30, 33 இருக்கணும், 28 இருக்கணும். இப்படியோ நமக்கு என்ன செய்ய போகுது, குறைஞ்சு கொண்டு போகணும். அதுவும் சீராகவும் குறைய முடியாது. ஏனென்றால் இறுதியாக பூச்சியை தடையணும். இப்படியோ நிறைய கோள்கள் அடுக்கிக்கிட்டே போனோம் என்றால் இறுதியாக இவர் 100 பாகை செல்சியஸ் வந்துகின்றால் மேலுக்கும் 100 நாள் வெப்ப பாய்ச்சல் வீதம் என்ன பூச்சியை தடையணும். ஆகவே சீராகவும் நமக்கு என்ன செய்ய முடியாது, குறைய முடியாதுங்கிறதால நமக்கு வெப்ப பாய்ச்சல் வீதமானது அந்த தூரத்துடன் நமக்கு என்ன செய்ய போகுது, குறைஞ்சு கொண்டு போகும் என்று அர்த்தம். ஆகவே நமக்கு ஆன்சராக நாலாவது ஆன்சர்ல சீராக தந்திருக்கார், அது வர முடியாது. ஆகவே 5வது ஆன்சராக இருந்திருக்கணும். 2வது ஆன்சர் வந்து அதிகரிக்கிறதால் அதுவும் வராது. ஸோ 5வது ஆன்சராக இருக்கு. 49வது கேள்விக்கு வருவோம். ஒரு ஓட்டம் ஐயை காவும் ஓர் நீண்ட நேரிய கம்பியானது உருவில் காணப்படுகின்றவாறு ஓட்டம் ஐயை காவுகின்ற வேறொரு வட்ட தடத்தின் மையம் பீனூடாக அதன் தளத்திற்கு செங்குத்தாக உள்ள அச்சு வழியே தாங்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி காரணமாக தடத்தின் மீது உள்ள தேறிய விசையும் தேறிய முறுக்குதிறனும் பூச்சியமாகும் அப்படின்னு அவர் சொல்லார். ஸோ முதலாவது கூற்று ஏ கூற்றை நம்ம பார்ப்போம். நம்ம மேலுக்கு வந்து இப்படி ஒரு படம் தந்திருக்காரு. நினைக்கிறது கம்பித்தடம். ஸோ நினைக்கிறது வந்து இவரதால லைன் வரும். அவர் வந்து இது பின்னுக்கு இருக்கு, இது முன்னுக்கு இருக்கு என்று காட்டுறதுக்காக அவர் வந்து இதை டொட் லைன்ல காட்டிருக்காரு. ஸோ நமக்கு கம்பி வந்து இப்படியோ நடுவால் என்ன செய்ய போகுது, இது மையமாக இருக்க போகுது பிங்கிறது. ஸோ மேலுக்கு இருந்து இவ்விடத்திலிருந்து கண்ணை வச்சு பார்ப்போம். நம்மளோட கண்ணை வந்து இவ்விடத்துல வச்சு பார்க்கக்குள்ள நமக்கு இந்த மின்னோட்டம் கண்ணை என்ன செய்ய போகுது, நோக்கி வரப்போகுதுன்னு அர்த்தம். மின்னோட்டம்
கண்ணை நோக்கி வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ நான் அந்த கம்பியை நான் வந்து அதே நேரத்தில் என்னங்கிறது வட்டத்தடமாக இருக்கப்படுறாரு, வட்டத்தடம். ஸோ நான் வந்து வட்டமாக இருக்கிறேன். அவர மையத்துல இந்த கம்பி வந்து மின்னோட்டம் கண்ணை குத்துற மாதிரி தானே வரப்படுறாரு. ஸோ கண்ணை குத்துற மாதிரி வரப்படுறாரு. ஸோ மேல் நோக்கிய மின்னோட்டம் நம்ம கண்ணை குத்துற மாதிரி வரப்போகுது. நான் இப்படி கீறேன் கம்பிங்கிறதால சும்மா பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணும் அடையாளப்படுத்துறதுக்காக. அதே போல வட்டத்தடத்துல மின்னோட்டம் வந்து நம்ம மேலுக்கு இருந்து பார்க்கக்குள்ள இடஞ்சுழியாக என்ன செய்ய போகுது, மின்னோட்டம் பாயப்போகுது. ஸோ மின்னோட்டம் இந்த திசையில பாயும். ரெண்டுலையும் பாயிர மின்னோட்டம் ஐ அப்படின்றே செல்றாரு. நமக்கு ஒரு நீண்ட நேரிய கடத்தியால காந்தப்புலம் உருவாகிறத பத்தி தெரியும். ஸோ என்னைக்கிறது நீண்ட நேரிய கடத்தி, இது உங்களை நோக்கியதாக மின்னோட்டத்தை என்ன செய்யறாரு, கடத்துறாரு. உங்களை நோக்கியதாக மின்னோட்டத்தை கடத்துதாக இருந்தால் காந்தப்புலத்துல திசை நாம எப்படி பார்க்கணும், உங்களை நோக்கியதாக மின்னோட்டத்தை கடத்துறாரு. உங்களை நோக்கியதாக மின்னோட்டத்தை கடத்துதாக இருந்தால் காந்தப்புலத்துல திசை வலக்கையும் இல்லையா. ஸோ வலக்கையை வந்து நாம் என்ன செய்யப்போம், உங்களோட கிரிப் ரூலம் இல்லையா, உங்களோட திசையை நோக்கி பிடிக்கமாக இருந்தால் நமக்கு இந்த திசையில மின்னோட்டம், பெருவிரலின் திசையில மின்னோட்டமாக இருந்தால் நமக்கு என்ன செய்ய போகுது, இடஞ்சுழியாக காந்தப்புலம் உருவாக போகுது. அப்படி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இவரால உருவாகிற காந்தப்புலம் வந்து வட்டம் வட்டமாக உங்களுக்கு உருவாக போகுதுன்னு தெரியும். ஸோ நமக்கு இவரால உருவாகிற காந்தப்புல கோடுகளை நாம் எடுத்தோம் என்றால் இடஞ்சுழியாகவே நமக்கு உருவாகும். இடஞ்சுழியாகவே நமக்கு உருவாகும். ஸோ இவர் மையமாக வச்சு நமக்கு வட்டம் வட்டமாக காந்தப்புல கோடுகள் உருவாக போகுது. ஆகவே இன்னரிக்கிற கம்பி வழியேயும் நமக்கு என்ன செய்ய போகுது, காந்தப்புலம் உருவாகும். இந்த கம்பி வழியேயும் காந்தப்புலம் உருவாகும். இந்த கம்பி வழியையும் நமக்கு காந்தப்புலம் உருவாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த காந்த விசை கோடுகள்ல தியரியை பத்தி நீங்க ஞாபகப்படுத்தணுமாக இருந்தால், உங்களுக்கு இந்த காந்த விசை கோடுகள் நீங்க கீறணுமாக இருந்தால், உங்களுக்கு சில நேரங்கள்ல ஸ்ட்ரக்சர்லயோ அல்லது எஸ்ஏலையோ உங்களுக்கு கீற சொல்லி வெறுகுதாக இருந்தால் நமக்கு வட்டம் வட்டமாக என்ன செய்யணும், காந்த விசை கோடுகளை கீறணும். அதே நேரத்தில் நமக்கு 3 கோடுகள் குறைந்தது கீறப்படணும் என்று நம்ம தியரியில படிச்சிருக்கோம். குறைந்தது 3 கோடுகளை நம்ம கீறிக்கணும். இந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளியை விட இந்த இடைவெளி என்ன செய்யணும், பெரிசாக இருக்கணும். ஏனென்றால் நம்ம கம்பியிலிருந்து தூரம் செல்லும் போது காந்தப்பாய அடர்த்தி குறைவடையும். அதனால இந்த கெப் வந்து என்ன செய்யணும், அதிகரிக்கணும். சீரான வட்டமாக நம்ம கீறிக்கணும். இதை மையமாக வச்சு குறைந்தது 3 கோடுகள் கீறிக்கணும் என்று சொல்லி நம்ம தியரியில பார்த்திருக்கோம். அந்த தியரிக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை, ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். ஸோ இப்ப நமக்கு இந்த கம்பி வழியை நமக்கு என்ன செய்ய போகுது, காந்தப்புலம் பெறப்போகுது. ஸோ நமக்கு இந்த காந்தப்புலத்துல திசை எடுத்தீங்கன்னால், இவரத்துல காந்தப்புலத்துல திசை எடுக்கணுமாக இருந்தால் ஒரு புள்ளியில அவரத்துல என்ன செய்யணும், தொடலி வரையணும். இந்த மின்னோட்டமும் அதே திசை, காந்தப்புலமும் அதே திசை. மின்னோட்டம் காந்தப்புலம் 2 பேருமே ஒரே திசையாக இருக்காங்க. ஸோ மின்னோட்டம் காந்தப்புலம் 2 பேருமே ஒரே திசையாக இருந்தால் நம்ம படிச்சிருக்க சமன்பாடு படி எஃப் சமன் என்னவாக இருக்கணும், பில் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பில் சைன் தீட்டா அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ தியரியாக நம்ம இந்த சமன்பாட்டுக்கு கீழே வந்து 2 விஷயங்கள் நம்ம படிக்கும். முதலாவது விஷயம், தீட்டா சமன் 0 இருந்தாலோ, காந்தப்புலத்துக்கு மின்னோட்டத்துக்கும் இடையில இருக்கிற திசை வந்து தீட்டா சமன் 0 இருந்தாலோ, தீட்டா சமன் 180 பாகையாக இருந்தாலோ, அதாவது காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக கடத்தி மின்னோட்டத்தை கடத்துதாக இருந்தால், காந்தப்புலத்துக்கு சமாந்தரமாக மின்னோட்டத்தை கடத்துதாக இருந்தால் நமக்கு தாக்குற விசை வந்து என்னது, 0 அப்படின்னு படிச்சிருக்கோம். தாக்குற விசை வந்து என்னது, 0 என்று படிக்கும். இதுல இருந்து சில நேரங்கள் உங்களுக்கு கூற்று காரணங்கள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. காந்தப்புலத்தினுள் மின்னோட்டத்தை காவுகின்ற கடத்திகள் அனைத்தும் விசையினை அனுபவிக்கும் அப்படின்ற ஒரு கூற்று உங்களுக்கு வருவதாக இருந்தால் அந்த கூற்று என்னது, தெளிவான பிழை. என்றால் காந்தப்புலத்துக்குள்ள மின்னோட்டத்தை கடத்துற எல்லா கடத்திகளும் என்ன செய்யாது, விசை அனுபவிக்காது. தீட்டா சமன் 0, தீட்டா சமன் 180 வரக்குள்ள என்ன செய்யாது, விசை அனுபவிக்காதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த கூற்று பிழையாக இருக்கணும். ஆனால் சமாந்திரம் அல்லாத காந்தப்புலத்துக்கு சமாந்திரம் அல்லாம
அவர் வந்து என்ன செய்யறாரு, மின்னோட்டத்தை கடத்துறாராக இருந்தால் அவர் கட்டாயம் விசை அனுபவிப்பாரு. அந்த விசையோட மேக்சிமம் பெருமானம் தீட்டா சமன் 90 பாகையாக இருக்கக்குள்ள, தீட்டா சமன் 90 பாகையாக இருக்கக்குள்ள விசை வந்து என்ன செய்ய போகுது, மேக்சிமம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தியரியை படிச்சிருக்கோம். இந்த கேள்விக்கு இடத்துல தேவையில்லைன்றாலும் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். ஆகவே நமக்கு இவ்விடத்துல ஒவ்வொரு புள்ளிகளையும் நாம கருதும் போது எல்லா புள்ளிகளையும் நமக்கு என்ன செய்ய போகுது, ரெண்டும் சமாந்தரமாக வாரத்தால காந்தப்புலமும் காந்தப்பாய் அடர்த்தியும் மின்னோட்டமும் சமாந்தரமாக வாரத்தால நமக்கு விசை தாக்காது. எந்த ஒரு விசையுமே தாக்காததன் காரணமாக விளைவுள் விசை என்னது, 0. விளைவுள் இணை வந்து என்னது, 0. ஸோ சகலதும் 0-ஆக இருக்கணும். இணையும் 0-ஆக இருக்கணும், விளைவுள் விசையும் 0-ஆக இருக்கணும். ஆகவே ஏ கூற்றுப்படி ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி காரணமாக தடத்தின் மீது உள்ள தேறிய விசையும் தேறிய முறுக்குதிறனும் 0-ஆகும் அப்படிங்கிற கூற்றினது மிக தெளிவான உண்மைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை நீங்க உங்களுக்கு வந்து நீங்க தியரி தெரிஞ்சாக்கள் வந்து 30 செகண்ட்க்கு மேலே இல்லையா உடனே வந்து உங்களுக்கு வாசிச்சிறங்கிய முடிவுக்கு வந்து சேரலாம். ஸோ ஏ கூற்று தெளிவான உண்மைங்கிறதால உங்களுக்கு 2வது ஆன்சர் அதே போல 3வது ஆன்சர் பெற முடியாது. 2வது பி கூற்றுக்கு வாங்க. ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீது தேறிய முறுக்குதிறன் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நமக்கு இப்ப கடத்திர நிலைமையை நாம மாத்துவோம். கடத்திர நிலைமையை நாம இவ்விடத்துல கீறாம கடத்தி வந்து இப்படி மின்னோட்டத்தை கடத்தக்குள்ள கேட்க, கடத்தி வந்து இவ்விடத்துல கடத்தாம கொஞ்சம் சமாந்தரமாக இவ்விடத்துல இந்தியால கொண்டு வந்து சேர்க்கும் நாம. ஸோ கியூங்கிற புள்ளியில கடத்தி மின்னோட்டத்தை கடத்தும் போது கியூங்கிற புள்ளியில கடத்தினாலும் இவர் என்ன செய்யப்படுறாரு, மேலுக்கு இருந்து பார்க்குற கண்ணுக்கு நாம என்ன செய்யலாம், இவ்விடத்துல இருந்து பார்க்குற கண்ணுக்கு நம்ம கூறணுமாக இருந்தால் இவ்விடத்துல இருந்து பார்க்குற கண்ணுக்கு நம்ம கூறணுமாக இருந்தால் நமக்கு நம்மளோட வட்ட கடத்தி அப்படியோ இருக்காரு, வட்ட கடத்திற மையம் இவ்விடத்துல இருக்கு. ஆனால் உங்களுக்கு மின்னோட்டம் வந்து உங்களோட கண்ணை நோக்கி வரப்படுறாரு, இதுதான் நம்மளோட கடத்தி. ஸோ இவர் இடஞ்சுழியாக மின்னோட்டத்தை கடத்துறாரு. இவ்விடத்துல இருந்து பார்க்குற கண்ணுக்கு கியூங்கிற புள்ளி, இது பி, இது கியூங்கிற புள்ளியிலிருந்து கடத்துறாரு. ஸோ இப்பயும் நமக்கு அதே தியரி தான் நமக்கு என்ன செய்ய போகுது, மேல் நோக்கிய மின்னோட்டமாக இருந்தால் இடஞ்சுழியாக நமக்கு என்ன செய்யும், காந்தப்புலத்தை உருவாக்கும். ஸோ இடஞ்சுழியாக அந்த காந்தப்புலத்தை உருவாக்குற ஒரு காந்த விசை கோடை மட்டும் நீங்க கருதுறீங்கன்னு ஒரு காந்த விசை கோடை மட்டும் நீங்க கருதி கொள்றீங்க. ஸோ ஒரு காந்த விசை கோடை மட்டும் கருதுறீங்களாக இருந்தால் இவரும் இடஞ்சுழியாகத்தான் நமக்கு என்ன செய்ய போகுது, பெறப்போகுது காந்த விசை கோடு. அப்ப இந்த குறித்த ஒரு புள்ளியில நீங்க கருதக்குள்ள இந்த குறித்த ஒரு புள்ளியை நீங்க கருதுறீங்களாக இருந்தால் உங்களுக்கு மின்னோட்டத்துல திசை வந்து இந்த வட்டத்துல தொடலியாக இருக்க போது, அதான் மின்னோட்டத்துல திசை. காந்த புலத்தின் திசை வந்து இந்த நீல வட்டத்துல தொடலியாக இருக்க போது, இது காந்த புலத்தின் திசை. 2 பேருக்கும் இடையில ஒரு கோணம் ஒன்று காணப்படுறதால நமக்கு இவ்விடத்துல விசை ஒன்று தாக்கும். இப்ப நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இடக்கை விதிப்படி. சிலர்கள் வந்து மற்றது பார்ப்பாங்க. ஸோ இடக்கை விதிப்படி படிச்சிருக்கோம். நினைக்கிறது மின்னோட்டம், இது காந்தப்புலம், இது என்னது விசை. இந்த மின்னோட்டத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையில இருக்கிற கோணம் வந்து மின்னோட்டத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையில இருக்கிற கோணம் வந்து எப்படி வந்தாலும் மாறலாம். மின்னோட்டத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் இடையில இருக்கிற கோணம் வந்து என்ன செய்யலாம், இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் வந்து எப்படி வந்தாலும் மாறலாம். ஆனா விசை எப்போதும் என்ன செய்யும், மின்னோட்டம் காந்தப்புலம் ரெண்டுக்கும் எப்போதுமே காந்த விசை என்ன செய்யும், செங்குத்தாக இருக்கும். காந்த விசை வந்து இந்த கோணம் நீங்க இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கோணம் வந்து இது மின்னோட்டம், இது காந்தப்புலம், 2 பேருக்கும் இடையில இருக்கிற கோணம் நீங்க இப்படி எப்படி வந்தாலும் மாறலாம். ஆனால் இந்த மின்னோட்டம் காந்தப்புலம் 2க்கும் எப்போதும் செங்குத்தாக நமக்கு என்ன செய்ய போகுது, காந்த விசை தொழிற்பட போகுது. இப்ப நீங்க என்ன இருக்கிற ஸ்டேட்டஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காந்தப்புலம் இந்த திசை,
மின்னோட்டம் அந்த திசையாக இருந்தாலும் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் மாறினாலும் விசை வந்து உங்களை நோக்கியதாக அமையும். ஸோ விசை வந்து உங்களை நோக்கியதாக இவ்விடத்தில் அமையும். அப்ப நான் விசை உங்களை நோக்கியதாக வாரத்தால நாம வந்து அதை வெளிநோக்கிய திசைங்கிறதால இப்படி விசை தாக்குது அப்படின்னு எடுக்கணும். அதே போல இந்த புள்ளியை நீங்க கருதினீங்க என்றாலும் இதுல காந்த புலத்துற திசை வந்து இந்த திசையாக இருக்க போகுது, மின்னோட்டத்துற திசை வந்து இந்த திசையாக இருக்க போகுது. காந்த புலத்துற திசை வந்து நீலக்கோட்டுக்கு தொடலியாகவும் அப்படி காணப்பட போகுது. இப்ப இந்த இடத்துல நாம கருதும் போது நமக்கு காந்தப்புலம் இந்த திசை, மின்னோட்டம் அங்கால போறதால நம்மளோட விரல் இப்படி பிடிச்சோம்னு சொல்லி சொன்னால் காந்தப்புலம் வந்து என்ன செய்யுது, இந்த திசை, மின்னோட்டம் இப்படி போறதால நமக்கு என்ன செய்ய போகுது, உள்நோக்கிய திசையாக இருக்க போகுது. அப்ப இவ்விடத்துல விசை உருவாகிறது உள்நோக்கிய திசையாக என்ன செய்யும், காணப்பட போகுது. நமக்கு இந்த காந்தப்புலத்துற பருமனும் என்னால் சமனான தூரத்தில் இருக்காரு. காந்தப்புலத்துற பருமனும் மின்னோட்டத்துற பருமனும் ரெண்டு இடத்துலயும் சமனுங்கிறதால விசை ரெண்டும் என்னது, சமனாக இருக்க போதோ, ஒன்று கொண்டு எதிராக வர இருக்க போகுது. அப்ப நாம இதுலயும் அந்த படத்தை நாம இப்படி கீரணமாக இருந்தால், இதுலேயும் நமக்கு காந்த விசை கோடுகளை நம்ம கீரணமாக இருந்தால் இப்படியான சிச்சுவேஷன் வந்து உருவாக போகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு மேல் நோக்கியும், இந்த இடத்துல நமக்கு மேல் நோக்கி ஒரு எஃப் விசைங்கிறதும், இந்த இடத்துல நமக்கு கீழ் நோக்கி ஒரு எஃப்ங்கிற விசைங்கிறதும் தாக்க போகும். இந்த இடத்துல மேல் நோக்கி ஒரு எஃப்ன்ற விசையும், தடத்துல இந்த இடத்துல கீழ் நோக்கி ஒரு எஃப்ன்ற விசையும் என்ன செய்யும், தாக்கும் என்று அர்த்தம். ஸோ கீழ் நோக்கி எஃப்ன்ற ஒரு விசையும் தாக்கும். ஆகவே இந்த ரெண்டு விசைகளும் பருமன்ல என்ன செய்ய போது, சமனாக இருக்கப்படுறாங்க என்றால் விளைவுள் விசை பருமன்ல சமனாக இருக்கு, திசையில எதிராக இருக்கிறதாக இருந்தால் விளைவுள் விசை வந்து என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியமாக இருக்கணும். விளைவுள் விசை சமன் என்னவாக இருக்கணும், பூஜ்ஜியமாக இருக்கணும். பருமன்ல சமனாகவும் திசையில எதிராகவும் இருக்கிறதால விளைவுள் விசை வந்து என்ன செய்யணும், பூஜ்ஜியமாக இருக்கணும். ஆனால் வெவ்வேறு தாக்க கோட்டுல இருக்காங்க இல்லையா, இது இந்த தாக்கக்கோடு, இது இந்த தாக்கக்கோடு. ஸோ ரெண்டும் வெவ்வேறு தாக்க கோட்டில் இருக்கிறதால நமக்கு தூய இணை, வெவ்வேறு தாக்க கோட்டில் இருக்கிறதால தூய இணை வந்து என்ன செய்ய போகுது, தொழிற்பட போகுது. தூய இணை வந்து தொழிற்பட போகுது. இப்படி நாம ஒவ்வொரு புள்ளிகளையும் நீங்க கருதலாம். ஸோ இந்த ரெண்டு புள்ளிகள், அதே போல இன்னும் ஒரு வட்டமாக நாம் இதை கருதினோம் என்றால், இன்னும் ஒரு காந்தப்புலம் இன்னும் ஒரு தூரத்துல கருதினோம் என்றால் இஞ்சால பக்கம் பிறக்குள்ள இந்த புள்ளியும் கருதலாம். இப்படி ஒவ்வொரு புள்ளிகளையும் நாம கருதக்குள்ள நமக்கு இன்னைக்கிற கிடையாக இருக்கிற இந்த லைனுக்கு கீழுக்கு இருக்கிற எல்லா இடத்திலையும் கீழ் நோக்கிய விசையும் நீங்க இவ்விடத்துல இப்படி கூறலாம். இந்த லைன் எடுத்தீங்கன்னால் இதுக்கு இஞ்சால இருக்கிற எல்லாரும் கீழ் நோக்கிய விசைகளும், அங்க எல்லாரும் மேல் நோக்கிய விசைகளும் தொழிற்பட போகுது. இப்ப இதுல எல்லாருக்கும் வந்து கீழ் நோக்கிய விசைகளும், இங்க எல்லாருக்கும் என்ன செய்ய போது, மேல் நோக்கிய விசைகளும் தொழிற்பட போகுது. அந்த விசைகள் ஒவ்வொன்றையும் வந்து பருமன்கள், இப்ப இவர் எஃப்ங்கிற மாதிரி, இவர் F1 என்றால் அவர் F1, அப்படி நமக்கு பருமன்கள் எல்லாம் சமனாக இருக்கிறதால விளைவுள் விசை என்ன செய்ய போது, பூஜ்ஜியமாகவும் தூய இணை ஒன்றும் என்ன செய்ய போது, கட்டாயம் தொழிற்பட போகுதுன்னு அர்த்தம். ஆகவே பி கூற்றுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஓட்டத்தை காவும் நேரிய கம்பித்தளத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கப்படும் போது ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீது தேறிய முறுக்குதிறன் உள்ளது என்று சொல்லி சொல்லாரு. முறுக்குதிறன் என்ன செய்து, இருக்கின்ற அர்த்தம். ஆகவே முறுக்குதிறன் இருக்கின்னு சொல்லி சொன்னால் பி கூற்று உண்மை, ஏ கூற்று உண்மை, பி கூற்று உண்மை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு மூணாவது ஆன்சர் என்ன செய்ய முடியாது, வரை இயலாது. முதலாவது வரை இயலாது. சி கூற்று வாசிக்கும். ஓட்டத்தை காவும் நேரிய கம்பி தடத்தின் அச்சுக்கு சமாந்தரமாக புள்ளி கியூவிற்கு அசைக்கப்படும் போது அதே விஷயம்தான். ஓட்டத்தை காவும் நேரிய கம்பியின் காரணமாக தடத்தின் மீதுள்ள தேறிய விசை பூஜ்ஜியம் அன்று அப்படின்னு சொல்றாரு. இந்த தேறிய விசை என்னது, விளைவுள் விசை கட்டாயம் என்ன செய்ய போது, பூஜ்ஜியமாக மாறப்போது. பூஜ்ஜியம் அன்று என்று சொல்லி சொல்றதால மிக தெளிவான என்னது, பொய்யாக இருக்க போகுது. ஆகவே சி கூற்று பொய்யாக இருந்தால் நாலாவது ஆன்சராக இருக்குமோ.